நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இங்கு கூடியிருக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஆன்மீக சபையினருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தலைப்பு ஆலவாய் அண்ணலின் திருவிளையாடல். ஆலவாய் என்றால் நமக்கெல்லாம் தெரியும், மதுரைக்கு தான் ஆலவாய் என்று பெயர். அவருடைய திருவிளையாடலில் ஒரு சில எடுத்திருக்கிறேன் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சிவபெருமானே ஞான குருவாக வந்து மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்தது ஒரு திருவிளையாடல். அடுத்தது நரிகளை பரிகளாக்கி விளையாடியது ஒரு திருவிளையாடல். திரும்பவும் பரிகளை நரிகளாக்கிய திருவிளையாடல். அடுத்தது பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட திருவிளையாடல். இவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் ஏன் இன்று இந்த 4 திருவிளையாடல்களை தேர்ந்தெடுத்தேன் என்றால், இவை 4மே மாணிக்கவாசகருக்காக இறைவன் விளையாடிய திருவிளையாடல். அப்போது அந்த திருவிளையாடல்களை பற்றியும் மாணிக்கவாசகரை பற்றியும் பார்க்கலாம். சைவ சமய குரவர்கள் 4 பேர்: அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அந்த காலத்தில் பெரியவர்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளை 4 பேரை போல நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. 4 காட்டிய வழியில் நீயும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அந்த 4 பேர் இப்போ நம்ம சொன்ன இந்த 4 பேர் தான். இதில் மாணிக்கவாசகரை பற்றி, அவர் பிறந்த ஊர் மதுரைக்கு பக்கத்தில் திருவாதவூர் என்ற ஊரில் ஆமாத்திய அந்தணர் குலத்தில் மாணிக்கவாசகர் அவதரித்தார். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வாதவூரார். அந்த ஊரில் குடிகொண்டிருக்கும் இறைவனுக்கு வாதபுரீஸ்வரர் என்று பெயர். அந்த பெயரையே பெற்றோர்கள் இவருக்கு வைத்திருந்தார்கள். 8ஆம் திருமுறையாகிய திருவாசகத்தை அருளிய பெருமைக்குரியவர் மாணிக்கவாசகர். இவர் கல்வி கற்க தொடங்கி 16 வயதிலேயே ஆகம வேத சிவாகமங்கள் முதலியவற்றை கற்று தேர்ச்சி பெற்றிருந்தார். தமிழில் நல்ல புலமை பெற்றிருந்தார். இவரது திறமையை கண்ட பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் இவரை அரண்மனைக்கு வரவழைத்து இவரை முதலமைச்சராக்கி கொண்டார். தென்னவன் பிரம்மராயர் என்ற பட்டத்தையும் மாணிக்கவாசகருக்கு வழங்கினார். எல்லாம் இறைவனின் கருணை என்று அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் மாணிக்கவாசகர். தன்னை இந்த அளவுக்கு பெருமைப்படுத்திய மன்னனுக்கு ரொம்பவும் விசுவாசமாக நடந்து கொண்டார் மாணிக்கவாசகர். இருந்தாலும் இந்த பதவி, பணம், பெயர், உலக வாழ்க்கை எதிலும் பற்றில்லாமலே வாழ்ந்து வந்தார். தன்னை உருவாக்கக்கூடிய ஒரு சிவஞானத்தை தரவல்ல ஒரு ஆன்மீக குருவை தேடி அவர் மனம் அலைகிறது. ஒரு நாள் அரண்மனையில், பாண்டிய மன்னனின் அரண்மனையில் அரசர், மாணிக்கவாசகர் மற்றும் அமைச்சர்கள் எல்லாரும் வீற்றிருந்தார்கள். அப்போது குதிரைப்படை தலைவன் மன்னா, நம்முடைய படையில் குதிரைகள் மிகவும் நலிந்து மெலிந்து காணப்படுகின்றன. சில குதிரைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றன, சில வயதாகிவிட்டது, எண்ணிக்கை ரொம்பவும் குறைந்து விட்டது. அதனால் குதிரைப்படை பலப்பட வேண்டுமானால் புதிய குதிரைகள் வாங்க வேண்டும் என்று சொன்னான். மன்னரும் வாதவூரரை அழைக்கிறார். அமைச்சரே, அரண்மனை கருவூலத்திலிருந்து வேண்டிய பொருள்களை எடுத்துக்கொண்டு சோழ நாட்டிற்கு சென்று சிறந்த குதிரைகளாக வாங்கி வாருங்கள் என்று ஆணையிட்டார். மாணிக்கவாசகரும் அரண்மனை கருவூலத்திலிருந்து தேவைப்பட்ட பொருள்களை எடுத்துக்கொண்டு மதுரை சொக்கநாதர் பெருமானை வணங்கி சோழ நாடு புறப்பட்டார். அப்போது திருப்பெருந்துறை என்ற ஊரை அடைகிறார்கள். அந்த ஊரை நெருங்க நெருங்க மாணிக்கவாசகரின் மனச்சுமை
அந்த ஊரை நெருங்க நெருங்க இவருடைய மனதில் இருந்த சுமை குறைந்து வருவதை அவர் உணர்கிறார். திருப்பெருந்துறையில் உள்ள சிவன் கோவில் ரொம்பவும் பாழடைந்து சேதமடைந்து சிதிலமடைந்து இருந்தது. இருந்தாலும் அவர் அந்த இறைவனை வணங்கிவிட்டு அங்குள்ள திருக்குளத்தில் நீராடி கரைக்கு வெளியே வருகிறார். அப்போது அங்கே அவர் ஒரு காட்சியை கண்டார். அங்கே ஒரு குருந்த மரத்தடியில் இறைவனே குருவாக வந்து அமர்ந்திருக்கிறார். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் முதலியவற்றை கற்றுணர்ந்த சனகாதி முனிவர்களுக்கு வேதத்தின் உட்பொருளை உபதேசித்து கொண்டிருந்தார். அந்த இடத்திற்கு வந்ததும் அந்த இடத்தை விட்டு நகர அவருக்கு மனமே இல்லை. அப்படியே காந்தத்தை கண்ட இரும்பை போல கவர்ந்து இழுக்கப்பட்டார். இங்குதான் மாணிக்கவாசகரின் சிறப்பை நாம் உணர முடியும். இவருக்கு வேதத்தின் பொருளை உபதேசிப்பதற்காக இறைவனே இறங்கி வந்து இந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறார். மாணிக்கவாசகருக்காக அந்த இடத்தில் இறைவனே காத்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பேறு பெற்றவர் மாணிக்கவாசகர். குருவை பார்த்ததும் வாதவூரருக்கு தான் தேடி வந்த குரு, இவ்வளவு நாளும் தான் தேடிக்கொண்ட குரு இவரே தான் என்று முடிவு செய்தார். அவருடைய குருவின் கால்களில் விழுந்து வணங்கினார். இந்த எளியேனையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். அப்போது இறைவன் தன் சீடனின் தலையில் தன் திருவடியை சூட்டி திரு ஐந்தெழுத்தை அவருக்கு ஓதினார். ஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார். அப்பருக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரருக்கோ ஓலையை காட்டி அவரை ஆட்கொண்டு அருளினார். இப்போது மாணிக்கவாசகருக்கு தன் காலை தலையில் வைத்து அவரை ஆட்கொண்டு அருளினார். அவருடைய குருவின் திருவடி தீட்சை பட்டதுமே அவருக்கு எல்லாமே மறந்துவிட்டது. அவர் அப்படியே ஞான திரு உருவமாக மாறினார். தான் யார், தான் வந்த வேலை என்ன, தான் இருக்கும் இடம் எது, எல்லாவற்றையும் மறந்தார். இறைவன் அவருக்கு சூட்சும பஞ்சாட்சரத்தையும் ஸ்தூல பஞ்சாட்சரத்தையும் வேதத்தின் பொருளையும் கற்பித்தார். அவரிடம் இருந்த அஞ்ஞானம் அகன்றது. பிறப்பு இறப்பு என்ற பந்தம் அறுந்தது. பிறந்த எல்லா உயிரும் உலகில் நிலைப்பதில்லை. அதனால் நம்மளுடைய உடலால், மனதால், பொருளால் உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும், புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். எந்த பொருளையும் யாரும் கொண்டு வந்ததுமில்லை, கொண்டு போவதுமில்லை. அப்படி இருக்க இடையில் வரும் பொருளை சொந்தம் கொண்டாடுவது ஏன் என்று அவர் மனம் பலவாறு சிந்தித்தது. அவருடைய உள்ளத்தில் ஞானமும் நாவில் புலமையும் ஏற்பட்டது. அப்போது பிறந்ததுதான் சிவபுராணம் என்ற பாடல். அவர் பாடிய முதல் பாடல் சிவபெருமான், நமச்சிவாய வாழ்க. அவர் முதல்ல இவருடைய ஞானம் வந்ததுமே அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். எல்லா உயிரையும் ஒரு பாட்டில் வார்த்தைகளால் ஒரே நேரத்தில் சொல்லணும் முடியாது. அதனால் அவர் நினைக்கிறார், நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லிட்டா உலக உயிர்கள் அனைத்தும் அந்த இதுக்குள்ளேயே அடக்கம், அந்த வார்த்தைக்குள்ளேயே அடக்கம். அதனால் நமச்சிவாய வாழ்க என்று வாழ்த்திவிட்டால் இந்த உலக உயிர்கள் அனைத்தையும் வாழ்த்தியதற்கு சமம் என்று நினைத்து நமச்சிவாய வாழ்க என்று முதல் வரியை தொடங்குகிறார். நாதன் தாழ் வாழ்க இரண்டாவது அடியில் தன்னுடைய தலையில் திருவடியை சூட்டிய அந்த நாதன் தாழ் வாழ்க என்று பணிகிறார். மூன்றாவது வரியில் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதாவது மற்ற மதங்களில் இன்ன கிழமைகளில் கோயிலுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும், பிரார்த்தனை இத்தனை முறை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று விதிமுறைகள் எல்லாம் உண்டு. நம்முடைய சமயத்தில் எந்த விதிமுறையும் கிடையாது. அதாவது இறைவனை மறந்தால்தானே நினைப்பதற்கு, இமைப்பொழுது கூட மறக்காமல் இருக்கின்ற அந்த இறைவனுடைய அடி வாழ்க என்று மூன்றாவது அடியில் பாடுகிறார்.
சிவபுராணத்தை இந்த வாசகத்தை இவருடைய இந்த சிவபுராண பாடல்களை கேட்டு, இந்த பாடலை கேட்பதற்காகத்தான் இறைவன் இங்கே வந்து காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஒப்பற்ற குரு சீடனை பார்த்து, குழந்தாய், நீ பாடிய பாடல்கள், நீ பாடிய பாடலின் வரிகள் ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத மாணிக்கங்கள் போன்றவை, அதனால் உன்னை மாணிக்க வாசகர் என்றே இனி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இறைவனே அவருக்கு பெயர் சூட்டுகிறார். அது வரைக்கும் வாதவூரர், அவர் பிறந்த ஊரான வாதவூரர் என்ற பெயரில் இருந்தவர் இறைவன் அழைத்ததால் மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்பட்டார். அதற்கு பிறகு மாணிக்க வாசகர் இறைவனிடம், அவர் இறைவன் என்று இவருக்கு தெரியாது, குரு என்று தான் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். இறைவன் எப்போதுமே நேராக இவங்கெல்லாம் நமக்கு முந்தின பேச்சாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, தலையில் நிலா சூடி கழுத்தில் பாம்பணிஞ்சு அப்படியே சிவன் ரூபத்தில் நம்ம முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு உருவத்தில் நமக்கு வந்து அருள் புரிவாங்க, காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி குருநாதர் வடிவில் இருக்கிற இறைவன் தாங்கிறது இவருக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, என்னுடைய உடலாலும் உயிராலும் எல்லாமே உங்களுக்கு சொந்தமாகிவிட்டது, அதனால் அடியேன் கொண்டு வந்த பொருளையும், அவர் வந்து அரண்மனை கருவூலத்திலிருந்து தேவையான பொருள்களை அரசன் சொன்னதால் எடுத்து நிறைய பொருள்களை எடுத்து கொண்டு வருகிறார். உடன் வந்த வீரர்களையெல்லாம் அனுப்பிவிட்டார். ஆடி மாதம் குதிரைகள் வரும், ஆவணி மாதம் நான் குதிரைகளை வாங்கி வருகிறேன் என்று சொல்லி வீரர்களை, உடன் வந்தவர்களை அனுப்பிவிட்டார். இப்போது இந்த பொருள்களை எல்லாம், நான் அடியேன் கொண்டு வந்த பொருளையும் தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குருவிடம் வேண்டுகிறார். அதற்கு குரு, நீ வந்து சில காலம் இங்கேயே தங்கியிரு, அந்த கோயிலை பார்த்தாயா, அந்த கோயில் எப்படி சிதிலமடைந்து இருக்கிறது, அந்த கோவிலை திருப்பணி செய்து நல்லபடியாக கட்டி முடிக்க வேண்டும், இங்கேயே இருந்து கோவில் திருப்பணி செய்வாயாக என்று அவருக்கு சொல்லுகிறார். இறைவனின் ஆணைப்படி திருப்பெருந்துறையில் பெரிய கோயில், ரொம்ப பெரிய கோவில் கட்டப்பட்டது. கட்டி முடித்து அதற்கு கும்பாபிஷேகம் எல்லாம் வைத்து நடத்துகிறார். திருமடங்கள், அடியார்கள் வந்து தங்குவதற்கு திருமடங்கள் கட்டுகிறார். அடியார்களுக்கு அன்னதானம் செய்வதற்காக அதற்கான ஏற்பாடுகளையும் செய்கிறார். எப்போதும் சிவ பூஜையிலேயே இவர் நிறைஞ்சி சிவ பூஜையிலேயே இருக்கார். அப்போது இவரை காணோன்னு சொல்லி அரசர் வந்து வீரர்களை அனுப்புகிறாரு. அவங்களாம் வந்து இவருக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க, குதிரை வாங்க வேண்டுமே, குதிரைகளை நம்ம அரண்மனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ கூட அவர் அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. அவர் சிவ பூஜையிலே இருக்கார். உடனே இதை பார்த்து வீரர்கள் போய் பாண்டிய மன்னன்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க எதுவுமே குதிரை வாங்கலை, அவர் கோயில் திருப்பணியில் இருக்கார் அப்படின்னு சொல்லியும் அரசர் வந்து ஒரு ஓலையை கொடுத்து உடனே அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அழைத்து வர சொல்லி ஆணையிட்டார். வீரர்கள் வந்து அரசருடைய முத்திரையை காட்டி உங்களை உடனே வர சொல்லியிருக்காங்க ராஜான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு வந்து ஞாபகமே வருது, குதிரைகளோட ஞாபகம். உடனே தன்னுடைய குருநாதர்கிட்டே சொல்கிறார், இந்த மாதிரி நான் குதிரைகள் வாங்குறதுக்காக வந்தேன், இப்போது அரசர் என்னை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு குருநாதர்கிட்ட என்ன செய்யன்னு சொல்லி கேட்டப்போ, ஆவணி மூல நாளில் குதிரைகள் வரும் என்று நீ வீரர்களிடம் சொல்லி அனுப்பு, மதுரைக்கு நீ புறப்பட்டு போ, ஒரு 4-5 நாட்களில் கட்டாயம் குதிரைகள் மதுரைக்கு வந்து சேரும் என்று குருநாதர் அவருக்கு சொல்கிறார். அதே போலவே இவர் முதலில் ஓலை எழுதி அனுப்புகிறார் மன்னருக்கு, மன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நல்ல ஆரோக்கியமான நல்ல குதிரைகள், ஒப்பற்ற குதிரைகளோடு நான் வருகிறேன், நீங்கள் குதிரைகளுக்கு புதிய லாயம் கட்டுங்கள், குதிரைகள் தண்ணீர் குடிப்பதற்கு குளங்கள் வெட்டி ஏற்பாடு செய்யுங்கள் என்று அரசருக்கு ஓலை எழுதி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து குருநாதரை விட்டு பிரிகிறதுக்கு மனமே இல்லாமல் மேலும் ஒரு 2 நாட்கள் அங்கேயே தங்கி இருக்கிறார். அரசன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் சொன்னது மாதிரியே குதிரைகளுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு நகரத்தையும் அலங்கரிக்கிறார். மக்கள் எல்லாருமே அபூர்வ குதிரைகள்லாம் வரப்போகுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த குதிரைகளை பார்க்குறதுக்கு ஆவலோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து இவரை பிடிக்காத சில பேர்
கோள் சொல்லிகள் வந்து, அரசே அவர் வரமாட்டார், நீங்கள் கொடுத்த பொருளை பூரா அவர் வேறு கோவிலுக்காக செலவு பண்ணிட்டார், குதிரைகள் கட்டாயம் வராது அப்படின்னு அரசர்கிட்ட சொல்லியும் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே அவரை அழைத்து வர ஆணையிட்டார். இவர் கிளம்பி வருகிறார். கிளம்பி வந்ததும் எங்கே குதிரைகள்னு கேட்டப்போ வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். அரசர் ஒரு 2 நாள் காத்திருந்து பார்க்கிறார், குதிரைகள் வரவில்லை. பணத்தை திருப்பி கொடு என்று கேட்கிறார். குதிரை வாங்க கொண்டு போன பணத்தை திருப்பி கொடு என்கிறார். இவர் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன உடனே அவரை சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறார். சிறையில் வந்து அவரை நல்ல ரொம்பவும் சித்திரவதை பண்ணுறாங்க. தடியால் அடிக்கவும் வைக்கவும் ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து இறைவன்கிட்ட வேண்டி நிற்கிறாரு. எனக்கு நீ வாக்கு கொடுத்தீங்கள, நீ போ, நான் குதிரைகள் கட்டாயம் வரும்னு சொன்னீங்களே, உங்களுடைய வாக்கு பொய்யாகுமோ, என்னை இப்படி கஷ்டப்பட வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டி கேட்குறப்போ இறைவனும் அடியவருடைய துன்பத்தை நீக்கிறதுக்காக நந்தி முதலான கணங்களை எல்லாம் குதிரை வீரர்களாக்கி, காட்டில் இருக்கின்ற நரி கூட்டங்களை எல்லாம் பரிகளாக்கி, பரி என்றால் குதிரை, பரி, புறவி இதெல்லாம் வந்து குதிரைகளோட பேர். நரி கூட்டங்களை பூரா குதிரைகளாக மாற்றி இவர் வந்து எல்லாவற்றுக்கும் தலைவன், குதிரை வணிகர் தலைவனாக அமர்ந்து கம்பீரமாக இவர் ஒரு குதிரை மேலே அமர்ந்து எல்லாரும் மதுரையை நோக்கி வர்றாங்க. வந்ததும் குதிரைகள் கடல் அலை போல் வந்துக்கிட்டு இருக்கு. அதுகள் எழுப்பிய அந்த புழுதி வந்து வானத்தையே மறைக்குது. அந்த அளவுக்கு புழுதி வந்து கண்ணை மறைக்குது. ஒற்றர்கள் மூலமாக குதிரை வந்து கொண்டிருப்பதை அரசன் அறிந்தான். அவனுக்கு வந்து இப்போது மாணிக்கவாசகர் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. அவரை மன்னித்து சிறையிலிருந்து விடுதலை பண்ணிட்டான். இப்போது அரசன் வந்து கேட்குறான் மாணிக்கவாசகர்கிட்ட, எங்கே குதிரைகளோட தலைவனை எனக்கு அடையாளம் காட்டு, இந்த கூட்டத்தில் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து புறவி வீரனாக உருமாறி இருக்கின்ற அந்த இறைவனை சுட்டி காட்டுகிறார். அவரை பார்த்ததும் அப்படியே ஒளிமயமான அந்த ஈசனை கண்டதும் அரசன் தன்னை மறந்து எழுந்து நின்று கைகூப்பி வணங்கி நின்றான். எல்லாருமே தன்னை மறந்து அப்படியே வணங்கி நிற்கிறாங்க. தன்னுடைய பட்டாடையை எடுத்து அந்த தலைவனுக்கு அரசன் பரிசாக வழங்குகிறான். இப்போது இவர் குதிரை தலைவன் வந்து பேசுகிறாரு. அரண்மனை கருவூலத்திலிருந்து அமைச்சர் எடுத்துகிட்டு போன பணம் முழுவதுக்கும் நானே பொறுப்பு, நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன்னோட அவசர புத்தியால் நீ அமைச்சரை சிறையில் அடைச்சிட்ட, இது வந்து என்னையே நீ அவமானப்படுத்தினதுக்கு சமம். உனக்கு பணம் தான் வேணும்னா நான் இப்போவே உனக்கு 2 மடங்காக திருப்பி தர்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் குதிரைகளோட விலையும் இப்போ வந்து பல மடங்காக பெருகிட்டதுனால அவர் பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டார். அப்புறம் எப்படி உன்கிட்ட திருப்பி தர முடியும்? நீ அவரை சித்திரவதை பண்ணது என்னையவே அவமானப்படுத்தின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நல்ல குணத்துக்காக இந்த குதிரைகளை உனக்கு நான் கைமாற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடு குதிரை இதெல்லாம் வாங்குறப்போ ஏதோ கயிறு மாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கயிறு மாற்றிக்கொள்வாங்களாம். அப்போது அந்த கயிறு மாற்றத்தில் அந்த ஈசனுடைய கை இவர் மேலே, அரசன் மேலே பட்டது அவரே ஒரு கணம் வந்து தன்னையே மறந்துட்டார். மறந்ததும் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு பணம் வேண்டாம், நல்ல குதிரைகள் தான் எனக்கு வேணும், நான் இனிமேல் வாதவூரரை எந்த கஷ்டமும் படுத்தாமல் அவரை நல்லா வாடாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஜாதி குதிரைகளாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த குதிரைகளை வந்து வர்ணிக்கிறார். இப்போது இறைவன் வந்து இந்த குதிரைகளோட இலக்கணத்தை பற்றி வர்ணிக்கிறார். அந்த காலத்தில் இப்போ தான் வந்து நாட்டில் பணம் தான் முக்கியமாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து செல்வங்கள் அப்படின்னா குதிரைகள், ஆடு மாடுகள், இதுதான் வந்து ஒரு நாட்டோட செல்வமாக இருக்குது. அப்போது இந்த குதிரைகளை பற்றி அவர் வர்ணிக்கிறாரு. சிங்கப்பாய்ச்சல், புலிப்பாய்ச்சல், முயல் பாய்ச்சல், அம்பு பாய்ச்சல், சர்ப்ப பாய்ச்சல் என்று பல வகை பாய்ச்சல்கள் உள்ள அபூர்வ குதிரைகள் இவை. அதைகளை நான் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். எந்த கொற்றவனிடத்தில் எல்லா இலக்கணமும் பொருந்திய குதிரைகள் இருக்கிறதோ அவனுக்கு புகழும் பெருமையும் செல்வமும் செழிப்பும் வந்து சேரும். கணுக்காலில் வட்ட குழிகள் உள்ள குதிரைகள் கோட்டை மதில், நீர், நெருப்பு ஆகியவற்றை சுலபமாக தாண்டும் பயிற்சி பெற்றவை. அடுத்தது ஸ்வஸ்திக் நாமமுள்ள குதிரைகள்
அடர்ந்த காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் வேகமாக ஓடும் பயிற்சி பெற்றவை. இந்த குதிரைகளோட உடம்பில் குங்குமப்பூ வாசம் வீசுமா. இது கருவிலேயே அந்த குதிரைக்கு குங்குமப்பூ கலந்த உணவாக கொடுப்பாங்களாம். அதனால் அந்த குதிரையோட உடம்பில் குங்குமப்பூ வாசம் வீசுமா. அந்த குதிரைகள் தான் பஞ்ச கல்யாணி குதிரைகள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த குதிரைகள் அஷ்ட மங்களங்களையும் தரும் ஜாதிகள். போர்க்களத்தில் அரசனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்பட்டால் அவனை ஆபத்தில்லாத இடத்துக்கு பக்குவமாய் அழைத்து சென்று தலைவனை காப்பாற்றும் சாதுரியமுள்ள குதிரைகள் இவை. இப்படி பார்த்து பார்த்து வாங்கியதால் தான் தாமதமாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய குதிரைகளை பற்றி இறைவன் அரசனுக்கு சொல்கிறாரு. இப்போ அவர் ஞான குருவாக மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்து இந்த குதிரைகளின் இலக்கணத்தை அரசனுக்கு கூறியது ஒரு திருவிளையாடல். அடுத்தது நரிகளை பரிகளாக்குனது. இப்போ சொல்கிறாரு, புறவிகள் நீ உனக்கு வேணும்னா இப்போதே நம்ம கயிறு மாற்றிக்கிடுவோன்னு சொல்லி 2 பேரும் கயிறு மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் கயிறு மாற்றின பிறகு குதிரைகளோட லாபமோ நஷ்டமோ அது உன்னை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் எனக்கு குதிரைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் இந்த குதிரைகளோட லாப நஷ்டம் என்னை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு அரசன். அதுக்கப்புறம் வந்த குதிரை வீரர்கள் எல்லாத்துக்கும் சகல மரியாதைகளையும் செய்து அவங்கள கௌரவிக்கிறாரு. அரசனும் மாணிக்கவாசகர்கிட்ட திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்குறாரு. மாணிக்கவாசகரும் இறைவனின் கருணையை இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பணத்தை செலவழித்தாலும் எப்படியோ குதிரைகளை கொண்டாந்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி இறைவனோட கருணையை நினச்சி கண்ணீர் வடிக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் குதிரைகளை எல்லாம் அவங்கவுங்க லாயத்தில் கொண்டு போய் அடைச்சாச்சு. அன்னைக்கு நடு இரவு வந்த உடனே அந்த பரிகள் எல்லாமே நரிகளாக மாறிடுச்சு. இப்போது நரி அந்த நள்ளிரவு ஆயிடுச்சுன்னா ஊளையிடும். இந்த நரிகளோட ஊளையிடும் சத்தத்தை கேட்டு மக்கள்லாம் அப்படியே திடுக்கிடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு பயம் வரும். எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஊளையிடுறப்போ எல்லோரும் பயப்படுறாங்க. அரசன்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்யுது, இந்த நரிகள்லாம் அங்கே ஏற்கனவே இருந்த பழைய குதிரைகளை எல்லாம் கடித்து காயப்படுத்தி கொதறி போட்டுட்டு ஓடுது. இப்போ சின்னதாக இருக்கிறதுனால அதுகள்லாம் தப்பிச்சு ஓடுது. கோட்டை மதில் நீர்நிலைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஓடுது சில குதிரைகள். சில சில நரிகள் சில நரிகள் நினைக்குதான், நமக்கு கொள்ளும் பயறு கடலை இதெல்லாம் போய் சாப்பிட கொடுத்துருக்காங்களே, எப்படி இறுக்கி கட்டியிருக்காங்க, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஓடுதுங்க. காட்டை நோக்கி எல்லாம் ஓடுதுங்க. சில ஊருக்குள்ளே தோட்டம் துறவுன்னு அதுக்குள்ளேலாம் சில நரிகள் புகுந்து ஓடுது. எல்லாம் அலறிக்கிட்டு அரசன்கிட்ட போய் செய்தியை சொல்கிறாங்க. அவரும் பார்த்துட்டு நரி கூட்டத்தை பார்த்துட்டு, மன்னா அங்கே குதிரைகள் இல்லை, லாயத்தில் எல்லாமே நரிகளாக மாறிடுச்சின்னு சொல்லி குதிரை இந்த அங்கே இருக்கிற காப்பாளர்கள்லாம் சொல்கிறாங்க. பார்த்ததுக்கும் அவருக்கு கோபம் தாங்க முடியல. அப்போ அந்நேரம் மாணிக்கவாசகரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தோடனே அவரை பார்த்தது இவர் ரொம்ப கோபம். நீ பெரிய மகேந்திர ஜாலக்காரரு, என்ன ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி நரியர்களெல்லாம் கொண்டு குதிரைகள்னு சொல்லி என்னை ஏமாற்றியிருக்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவரை சித்திரவதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, வைகை ஆற்றுல வெயில் அப்படி பொறிக்கும் வெயிலாம், அந்த மணலில் இவரை நிற்க வச்சு தலையில் ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சு கல்லை கெட்டிட்டு உப்பு தோய்த்த சாட்டையால் அடியாட்களை வச்சு அடித்து விளாசுறாங்க. அவரால் வலி தாங்க முடியல. சூட்சும பஞ்சாட்சரம், ஸ்தூல பஞ்சாட்சரம் இதெல்லாம் எனக்கு அருளிய இந்த இறைவன், இந்த வேத புதையலை எனக்கு அருளிய இறைவனுக்கு நான் திருப்பணி செய்தது தவறென்றால் அந்த தவறுக்கான தண்டனையை இந்த சரீரம் அனுபவித்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இறைவனை நினச்சி கண்ணீர் விடுறாரு. வலி தாங்க முடியாமல் கண்ணீர் விடுறாரு. அதுக்கு மேலே இறைவனால் பொறுக்க முடியல. அவருடைய வேதனையை போக்குறதுக்காக திடீர்னு வானம் மேகம் மூடிக்கிட்டு வருது. வானம் இருண்டது.
அப்படியே வானமே பொத்துக்கிட்டாப்புல மழை வந்து கொட்ட தொடங்கிச்சு. அது மட்டுமல்ல, வைகை ஆற்றில் வெள்ளம் அப்படியே பொங்கி பெருக்கெடுத்து ஓடுது. அப்படியே வெள்ளமெல்லாம் ஊருக்குள்ளே புகுந்துருச்சு. எல்லாரும் என் குழந்தை, எங்கள் அம்மா, என் பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலறிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள்ட்ட கலந்து ஆலோசிக்கிறாரு அரசு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மாணிக்கவாசகரை துன்புறுத்தியது தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாரும் ஒரு சேர சொல்கிறாங்க. அப்போது இவர் போய் திரும்ப மாணிக்கவாசகர்கிட்ட எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அமைச்சர்கள் போய் மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் தான் இந்த இதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் இறைவனை மனசில் நினச்சி அப்படியே தியானத்தில் மூழ்கி இறைவன்கிட்ட வேண்டுறாரு. அவர் வேண்டுனனால அந்த வெள்ளத்தோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சது, ஆனால் முழுசும் குறையலை. இப்போது ராஜாவுக்கு இந்த குதிரைகள் போன கவலையை விட இந்த வெள்ளம் ஊருக்குள்ளே வந்தது தான் அவருக்கு இப்போ பெரிய கவலையாக இருக்குது. அப்போது இது ஆற்றுடைய வைகை ஆற்றுடைய கரையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு செஞ்சு ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒருத்தர் வரணும், ஆளுக்கு 30 அடி இடத்தை ஒதுக்கி அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து கரையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிரித்து நிலத்தை அளந்து பிரித்து ஆளுக்கு 30 அடிக்கு வேலை பார்க்கணுன்னு சொல்லி ஆணையிட்டுட்டார். ஆணையிட்டவுடனே ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் ஒவ்வொருத்தர் வந்துட்டாங்க. அப்போது அந்த ஊரில் வந்தி அப்படின்னு சொல்லி ஒரு கிழவி இருக்கா. அந்த கிழவிக்கு வந்து சொந்த பந்தம் யாருமே இல்லை. அவளுக்கும் ஒரு பங்கு இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போது அவள் வந்து இறைவனுடைய ஆணையை எல்லாரும் நிறைவேற்றணும்னு சொல்லி தண்டோரா போட்டு சொல்லிட்டாங்க. இப்போ அவர் என்ன நினைக்கிறா, யாராவது கூலிக்கு ஆள் கிடச்சா நல்லாயிருக்கும் நம்ம பங்குக்கு வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கிழவி நினைக்கிறப்போ, இறைவனே அந்த வந்தி கிழவிக்காக கூலி ஆளாக அந்த இடத்துக்கு வந்து சேருகிறார். அவர் வந்து ஒரு மண்வெட்டியை தலையில் கவுத்திக்கிட்டு, இது கூடையை தலையில் கவுத்திக்கிட்டு ஒரு மண்வெட்டியை தோளில் போட்டுக்கிட்டு கூலிக்கு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு முன்னாடியே இப்படியே போயிட்டு நடந்துகிட்டு இருக்காரு. அப்போது, இப்போ இங்கே வாப்பா, கூலிக்கு ஆள் வேணும், நீ கூலி என்ன கேட்ப அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. நீ என்ன தருவ பாட்டி அப்படின்னு பதிலுக்கு அவர் கேட்க, அவளை பிட்டு வியாபாரம் செஞ்சு அதில் கிடைக்கிற பணத்தில் தான் அந்த கிழவி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. எப்பா, என்னால் பணமெல்லாம் தர முடியாது, பிட்டு வேணால் தரேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசி முடிக்கிறா. அப்போது இவ பாட்டி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, முழு பிட்டெல்லாம் எனக்கு வியாபாரத்துக்கு, அதில் உதிர்ந்த பிட்டை மட்டும்தான் உனக்கு என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அந்நியாரமும் பாட்டியோட விளையாடுறாரு. என்னென்னா, அன்னைக்கேன்னு பார்த்து அவங்க பிட்டு செய்ய தொடங்குறாங்க. ஒரு பிட்டு கூட முழுசாக வரல, எல்லாமே உதிர்ந்து போயிடுச்சு. ஆனால் அதுக்காக பாட்டி வருத்தப்படலை. அந்த உருவத்தை அவர் 16 வயசு வாலிபனாக வர்றாரு. அப்படி முகத்தில் ஒரு குறும்பு புன்னகையோட ஒரு 16 வயசு வாலிபனாக அப்படி கம்பீரமாக இருக்க பார்த்து அவளுக்கு ஒன்றுமே சொல்கிறது தோணலை. சந்தோஷமாக எல்லா பிட்டையுமே அள்ளி அள்ளி சாப்பிட வைக்கிறார். நல்லா திருப்தியாக சாப்பிட்டார். அவரை முதல்லையே சொல்லிடுறாரு, முதல்ல எனக்குரிய கூலியை கொடுத்துரு, அதுக்கப்புறம்தான் வேலை அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு பாட்டி எல்லாத்தையுமே சந்தோஷமாக எடுத்து வைக்கிறாங்க. வந்தி என்ன புண்ணியம் செஞ்சுருந்தா இறைவனுக்கே பிட்டு கொடுக்குற பாக்கியம் அவளுக்கு கிடச்சிருக்கும். சரிப்பா, சாப்பிட்டாச்சு, இனிமேல் நீ போய் வேலையை பாரு, முதல்ல ஆற்றுக்கு போய் அங்கே கணக்கு பிள்ளைகிட்ட உன் பேரை பதிவு செய், எனக்காகத்தான் நீ வந்திருக்கன்னு சொல்லி உன் பேரை பதிவு செஞ்சுட்டு வேலையை பாரு, போ அப்படின்னு சொல்லி விரட்டுறா. சரின்னு இவரும் போகிறாரு, அந்த இடத்துக்கு போகிறாரு. இப்போது எல்லாரோட பங்கு இடமும் ஓரளவுக்கு கரை நல்லா உயர்த்தப்பட்டுருச்சு. இந்த கிழவியோட இடம் மட்டும் அப்படியே பள்ளமாக இருக்குது. அது வழியாக நிறைய தண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இவர் என்ன செய்கிறாரு, போனோடனே ஒரே ஒரு கூடை மட்டும் மண்ணை அள்ளி போட்டுட்டு அவ்வளோதான் வேலை செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்வெட்டியையும் இது தலைக்கு வச்சு ஒரு மரத்தடியில் வந்து படுத்துக்கிட்டு இதில் பாட்டு பாடிக்கிட்டே படுத்திருக்கார். எல்லோரும் அவங்க வாட்டுக்கு வேலை பார்த்துருக்காங்க. இவர் பாடிக்கிட்டு அந்த மண்வெட்டியை காலுக்கு வச்சுக்கிட்டு படுத்திருக்கார். அப்போ பார்த்து அரசர் வந்து கரையை பார்வையிடுறதுக்காக அரசர் வர்றாரு. அப்போது எல்லோரும் சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தன் வந்திருக்கான் வந்தி கிழவிக்காக, அவன் எந்த வேலையுமே செய்யலை அரசே அப்படின்னு சொன்னோடனே அவர் வர்ற நேரம்
இவர் முதுகு பக்கத்தை இங்கிட்டு காட்டினபடிக்கு படுத்திருக்கார். பாட்டு வேறு இதில் படுத்திருக்கார். அப்போது அவருக்கு கோபம், எவ்வளோ முக்கியமான வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுல இவன் எவ்வளோ இப்படி படுத்து கிடக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தங்க பிரம்பு வச்சுருந்தாராம். ராஜா தங்க பிரம்பு வச்சுருந்தாரு. அந்த பிரம்பால் ஓங்கி முதுகில் ஒரு அடி. அடுத்த நொடியே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளின் முதுகுலையும் அந்த அடி விழுந்ததான். மன்னன் முதுகுலையும் விழுந்தது, அந்த வந்தி மாணிக்கவாசகர் எல்லார் முதுகுலையும் அந்த அடி விழுந்தது. அப்போது இவர் மட்டும் எல்லாம் வலிக்குதேன்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ இவர் மட்டும் சிரிச்ச மேனிக்கு திரும்ப போய் ஒரு கூடம் நிறைய மண்ணை அள்ளி அந்த உடப்பில் போட்டுட்டு டக்குன்னு மறைஞ்சிட்டார். அவர் கைப்பட்டு அந்த மண் விளையும் கரை அதுவாக உயர்ந்துருச்சு. அந்த ஒரு கூட மண்ணுக்கே கரை உயர்ந்துருச்சு. ஆற்றில் வெள்ளம் நிதானப்பட்டு ஆறு இப்போது அமைதி ஆயிடுச்சு. வந்திருந்தது யார் அப்படின்னு எல்லோரும் பார்க்குறதுக்கு முன்னாடியே இவர் மறைஞ்சிட்டார். ஆனால் எல்லாருக்குமே தெரியுது இது சிவபெருமானே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் உணர்றாங்க. இப்போ கைலாசத்திலிருந்து ஒரு விமானம் அந்த வந்தி கிழவியை ஏற்றிக்கிட்டு போயிடுச்சான். இந்த இது சாக்கிய நாயனார்னு ஒரு நாயனார் இறைவனை கல்லால் அடித்தார், அர்ஜுனன் வில்லால் அடித்தான், கண்ணப்பர் காலால் உதைத்தார். இப்போது தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கிறதுக்காக இறைவன் விஷத்தையே சாப்பிட்டார். அடுத்தது இப்போது கிழவி, இந்த வந்தி கிழவிக்காக இறைவன் மண் சுமந்தார். அவள் கையால் அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்றதுக்காக மண் சுமந்தார். இப்போ வாத ஊரர் காப்பாற்றுறதுக்காகத்தான் வைகை ஆற்றில் வெள்ளத்தை வரவழைச்சார். இப்போது ராஜா நினைக்கிறாரு, அப்படிப்பட்ட அந்த வாத ஊரரை தண்டித்த என்னை அவர் என்ன செய்ய போகிறாரு, எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி ராஜா ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அப்போது இப்போ இறைவன் மறைஞ்சிட்டனால அசிரீரியாக கேட்குது, மன்னா, வாத ஊரர் பொக்கிஷத்தை செலவிட்டது என்னுடைய கோயில் திருப்பணிக்காகவும் அடியார்களுக்காக மட்டும்தான். அதனால தான் உன் பணத்தை எனக்காக செலவழித்ததுனால தான் நான் உங்ககிட்ட அடி வாங்கினேன். அப்புறம் வாத ஊரர் அவரும் மற்றவர் பணம் என்றாலும் அதை அவர் கோயில் திருப்பணிக்காக செலவழித்தாலும் தப்பு தான். அதனால தான் அவருக்கும் தண்டனை கிடச்சது. ஆனால் இந்த புண்ணியம் எல்லாமே உன்னைத்தான் சேரும். இந்த கோயில் கட்டிய புண்ணியம், இந்த வைகை ஆற்றுல நீ கரையை அடைச்சது, இந்த புண்ணியம் எல்லாமே உன்னையத்தான் சேரும். நீ நீண்ட ஆயுளோடையும் வற்றாத பொக்கிஷம் குன்றாத வளமையோட நீ புகழோட வாழ்வாயாக. வாத ஊரரை விடுதலை செஞ்சிரு. அவர் விருப்பப்படியே அவர் எங்கே போகணுன்னு நினைக்கிறாரோ நீ அதை விட்டுரு. அவரை விட்டுறணும். அப்போ தான் அது எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பாண்டிய மன்னர்கள் எல்லாம் ரொம்பவும் கொடுத்து வச்சவங்க. நம்ம குலசேகர பாண்டியன்னு முதல்ல ஒருத்தரை பார்த்தோம். அவர் தான் மதுரையவே உருவாக்குனார். கடம்பவன காடாக இருந்த மதுரையவே உருவாக்கின பெருமை குலசேகர பாண்டியனை சேரும். அடுத்தது கூன் பாண்டியன். அவரும் அவருக்கு இறைவன் தான் வெப்பு நோயை கொடுத்து அப்புறம் அவருக்கு திருநீற்றின் மகிமையால் தான் அவருடைய நோயை குணப்படுத்தி அவரை கூனை நிமிர்த்தி சமந்தர் மூலமாக கூன் பாண்டியனோட ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. அடுத்தது நம்ம திருமலை நாயக்க மன்னர் மடியில் மீனாட்சியை குழந்தையாக அமர்ந்த பெருமைக்கு உரியவர் அவர். இப்போது அரிமர்த்தன பாண்டியனுக்கு கூலியாளாக காட்சி கொடுத்து இவ்வளோ தூரம் அவரோட விளையாடுறதுக்குரிய பாக்கியம் அரிமர்த்தன பாண்டியனுக்கு கிடச்சிருக்கு. அவர் மாணிக்கவாசகர்கிட்ட ரொம்பவும் மன்னிப்பு கேட்குறாரு. ரொம்பவும் வேண்டி திரும்ப என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த நீங்கள் கட்டாயம் முதலமைச்சர் பதவியை ஏற்று எங்களை பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. அப்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை, எனக்கு பொருளின் மீதோ பதவியின் மீதோ எனக்கு ஆசை இல்லை, எனக்கு சிதம்பரம் போகணும், நீ எனக்கு உத்தரவு கொடு அப்படின்னு சொன்னார். அரசனும் கண்ணீரோட அவருக்கு விடை கொடுக்குறார். இவர் அங்கேருந்து இந்த திருவாசக பதிகங்களில் மொத்தம் 51 தலைப்பில் பதிகங்கள் பாடியிருக்காரு. இப்போ ஒவ்வொரு ஊராக
அவர் போகிறார். திருப்பெருந்துறை அங்கே தனக்கு கடவுள் காட்சி கொடுத்த அந்த கோயிலில் வணங்கிட்டு உத்தரகோசமங்கை, சீர்காழி, திருவிடை மருதூர், திருக்கழுங்குன்றம், இப்படி பல ஊர்களுக்கு சென்று பதிகங்கள் பாடிக்கிட்டு இருக்காரு. இது பிட்டுக்கு மண் சுமந்த இறைவனுடைய திருவிளையாடல். இப்போ இந்த நம்ம திருவாசகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அப்படிங்கிறவர். அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். பிரான்ஸிலிருந்து அவர் இந்தியாவுக்கு வர்றார். அவர் எதுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக அங்கேருந்து வர்றார். இங்கே தங்கிட்டார். அவர் தங்கியிருந்ததே நம்ம திருநெல்வேலிக்கு பக்கத்தில் தான் தங்கியிருந்தாருன்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலிக்கு பக்கத்தில் அவர் தங்கியிருக்காரு. அப்போது அங்கே உள்ள ஒரு நண்பர் திருக்குறள் புஸ்தகத்தை இவருக்கு கொடுக்குறாரு. கொடுத்து இந்த புஸ்தகத்தை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது தமிழில் எழுதியிருக்கு, திருக்குறள் தமிழ் நூல். இவர் இதுக்காகவே என்ன செய்கிறாரு, தமிழுக்காக ஒரு ஆசிரியர் வச்சு முறைப்படி தமிழை முழுவதையும் கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் திருக்குறளை படிக்கிறாரு. அவருக்கு ரொம்பவும் அந்த புஸ்தகம் அவரை பிடிச்சிருச்சு. இப்போது ஒரு நம்ம இலங்கை ஜெயராஜ் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் இலக்கியங்கள் நிறையா இருக்குது, நீங்கள் தமிழ் நூல்களை படிக்கணுமா, எல்லா நூல்களையும் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை, திருக்குறள் ஒன்றை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், அதுலேயே எல்லா நூல்களுடைய சாரமும் அதிலேயே இருக்குது, அது ஒன்றை படிச்சிங்கனாலே தமிழ் நூல்கள் எல்லாத்தையும் படித்ததுக்கு சமம் அப்படிங்கிறாரு. அப்புறம் சமய நூல்கள் படிக்கணுமா, சமய நூல்கள் படிக்கணும்னா திருவாசகம் ஒன்று மட்டும் நீங்கள் படித்தா போதும், எல்லா சமய நூல்களையும் அதுக்குள்ளேயே நீங்கள் படித்ததுக்கு சமம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டாயமாக ஒரு திருக்குறள் புஸ்தகமோ ஒரு திருவாசகமோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். நம்மளுடைய பூஜை அறையிலையா வச்சு இப்போ இருக்கிற குழந்தைகள் அதை கண்ணாலேயாவது பார்க்கட்டும், அவங்களுக்காக விவரம் தெரிஞ்சு அதை படிக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போது இவர் திருக்குறளை படித்து முடிச்சுட்டு அடுத்ததாக திருவாசக நூலை படிக்கிறார். படித்து முடிச்சுட்டு அப்படியே திருவாசகம்னாலே அதை பாட நம்மளை உருக்கிறது தான் திருவாசகம்னு சொல்லி எல்லாரும் பாடியிருக்காங்க. நமக்கும் அது தெரியும். சிவபுராணம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு இது. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, இந்த திருவாசகத்தையும் தமிழில் மொழிபெயர்க்கிறார். அதான் மொத்தம் 51 தலைப்புகளில் எழுதியிருக்கார். இது எல்லாத்தையும் இவர் தமிழில் மொழிபெயர்க்கு 5 வருடங்கள் ஆக்கி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட இவர் ஒரு 50 வருஷம் இந்தியாவிலேயே இருந்திருக்கார். அதுக்கப்புறம் தான் அவர் தன்னுடைய தாய்நாட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதும் என்ன செய்கிறாரு, இந்த நூலை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து எல்லாத்துக்கும் வெளியிடுறார். வெளியிட்டோடனே அங்கே இருக்கிற கிறிஸ்தவ சங்கத்தை சேர்ந்தவங்க இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. நம்ம மதத்தை பரப்புறதுக்காக இந்தியாவுக்கு போனவன் அங்கேருந்து ஒரு தமிழ் நூலை கொண்டு இவர் இப்போ அந்த மொழியில் மட்டும் ஆங்கிலத்தில் மட்டும் மொழிபெயர்க்காமல் ஒவ்வொரு நாட்டு மொழியிலையும், ரஷ்ய நாட்டு மொழி எல்லா மொழியிலையும் அங்கே ஏற்பாடு செஞ்சிட்டார் மொழிபெயர்க்கிறது. நம்ம நூலை பரப்புறதுக்காக போனவன் அங்கேருந்து ஒரு தமிழ் நூலை எடுத்துகிட்டு அதை உலகம் பூரா பரப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் மேலே கேஸ் போட்டு இவரை நீதிமன்றத்தில் நிப்பாட்டிடுறாங்க. அப்போது இந்த வழக்கை விசாரிக்க வந்த நீதிபதி இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் இவ்வளோ தூரம் உங்களை கவர்ந்த அந்த மொழிபெயர்ப்பு நூலை எனக்கு கொடுங்க, நான் முதல்ல அதை படித்து பார்த்துக்கிறேன், படித்து பார்த்த பிறகு அதோட தீர்ப்பு நான் அப்புறமா தான் சொல்லுவேன், நான் அந்த நூலை முழுசும் படித்து பார்த்த பிறகு தான் தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறார். சரின்னு ஜியு போப் அவருக்கு ஒரு திருவாசக நூலை கொடுக்குறார். ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலை இந்த ஜட்ஜுக்கு, நீதிபதிக்கு கொடுக்குறாரு. அவருக்கு 1 வாரம் படிக்க முடியல, 2 வாரம் 3 வாரம்னு முழுசையும் படித்த உடனே அவரையும் அப்படியே அந்த பாடல்கள் மனசு அப்படியே உருக்குதான். அதுக்கப்புறம் அவர் அது ஒரு 2-3 வாரம் கழித்து தான் நீதிமன்றத்துக்கு வர்றார். வந்ததும் குற்றவாளி கூண்டில் இருக்கிற ஜியு போப் காலில் போய் விழுந்து வணங்குறாராம். வணங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மொழிபெயர்ப்பு நூலே இந்த அளவுக்கு இன்பத்தை கொடுக்குதுன்னா மூல நூல் நீங்கள் அதை படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ இன்பம் அடைஞ்சிருப்பீங்க, அப்போ நீங்கள் ரொம்ப பாக்கியம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லி அவருடைய கால்களில் விழுந்து வணங்குறார்.
ஒரு வெளிநாட்டவரை கூட இந்த அளவுக்கு உருக்குன நூல் வந்து நம்ம திருவாசகம். ஆனால் இந்த பெருமையெல்லாம் இதை உலகம் பூரா பரப்புன பெருமை வந்து நம்ம ஜியு போப் அவரை தான் செய்யறோம். அவர் கடைசியில் அவர் இறக்கும்போது தன்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கு உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் எழுத சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் நம்ம இந்த திருவாசகம், இந்த தமிழ் மொழி, நம்மளுடைய தமிழ் மொழியோட சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மொழி ஒரு பக்தி மொழி ஆகும். நம்ம மொழியை போல் வேறு எந்த மொழியிலையும் இந்த அளவுக்கு பக்தி இலக்கியங்கள் கிடையாது. அது அடுத்ததாக தமிழ் வந்து ஒரு தெய்வ மொழி. எப்படின்னு கேட்டால், நம்ம சேக்கிழார் பெருமானுக்கு உலகலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே அடி எடுத்து கொடுத்தார். சுந்தரருக்கு தில்லைவாழ் அந்தனர்னு சொல்லி அடி எடுத்து கொடுத்தார். அடுத்தது இறைவனை பித்தா என்று பாடச் சொன்னார். நக்கீர பெருமானுக்கு திருமுருகாற்றுப்படையில் உலகம் உவப்ப என்று அடி எடுத்து கொடுத்தாராம். அடுத்தது இவர் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் முத்தை தரு பத்தி திருநகை என்று அடி எடுத்து கொடுத்தார். இப்போது கடைசியாக சிவபெருமான் தனது திருக்கரங்களால் எழுதிய பேர் இந்த திருவாசகம் என்கிற தமிழ் மறைக்கே உரியது. இந்த பிற மொழிகளில் இவ்வாறு இறைவன் அடியெடுத்து கொடுத்ததாக வரலாறு கிடையவே கிடையாது. அதனால்தான் தமிழ் மொழிக்கு தெய்வ மொழி என்று பெயர் வந்து பொருத்தமாக இருக்கிறது. இப்போ வந்து ஒரு அர்ஜுனனுக்காக கிருஷ்ண பரமாத்மா கீதையை உபதேசம் பண்ணார். மனிதன் கேட்க கடவுள் சொன்னது பகவத்கீதை, மனிதன் கேட்க மனிதன் சொன்னது திருக்குறள். இப்போது கடவுள் கேட்க மனிதன் சொன்னது திருவாசகம். அப்படி இந்த உலகமே உய்யும் பொருட்டு நமக்கு திருவாசகை தேனை தந்தவர் மாணிக்கவாசகர். ஏன் அதுக்கு தேன் அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுன்னா, தேன் வந்து தானும் கெடாது, தன்னுள் வைத்த பொருளையும் கெட்டுப்போக விடாது. நாம் உட்கொள்கிற தேன் ஒரு சில வினாடிகள் நம் நாவில் சுவையை கூட்டி பின் மறைந்துவிடும். ஆனால் இந்த சிவானந்த தேன் நம்ம பாடும்போதும் அதை நினைக்கும் போதும் நிரந்தரமான ஆனந்தத்தை நமக்கு அளிக்கும். அதனால தான் மாணிக்கவாசகர் பாடிய திருவாசக தேன் என்று சொல்லப்படுகிறது. அந்த திருவாசகத்தோட ஒரு பகுதி தான் திருவெம்பாவை. இது எப்போ பாடப்பட்டது அப்படின்னா, மாணிக்கவாசகர் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு போயிருக்கார். அங்கே போய் அண்ணாமலையாரை தரிசிக்க போன போது, அப்போது மார்கழி மாதம், அப்போது அங்கே உள்ள கன்னி பெண்கள் எல்லாம் விடிய காலையில் மற்ற திருமணமாகாத கன்னி பெண்களை எல்லாம் எழுப்பி கொண்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விடிய காலையில் நீர்நிலைகளில் நீராடுகிறார்கள். இந்த காட்சியை பார்க்கிறார். அந்த பெண்களோட செயலை கண்ட மாணிக்கவாசகர் தன்னையும் ஒரு கன்னிப்பெண்ணாக பாவனை செய்து பாடிய பாடல்கள் தான் திருவெம்பாவை. அதாவது அந்த கன்னிப்பெண்கள் எல்லாம் நோன்பு இருந்து சிவபெருமானை வேண்டி தங்களுடைய வாழ்வு வளமானதாகவும் சிவ தொண்டர்களே தங்களுக்கு கணவனாகவும் வரவும் வேண்டி பாடப்பட்டது தான் இந்த திருவெம்பாவை பாடல்கள். பூடாமே அந்த கன்னிப்பெண்கள் பாடுவது போலவே வரும். அப்படிப்பட்ட திருவெம்பாவை பாடல்களும் நம்ம மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்கள் இன்றளவும் நம்ம அதிகாலையில் மார்கழி மாதம் முழுவதும் எல்லா சிவன் கோயில்கள்லேயும் பாடப்படுகிறது. மலேசியாவில் கூட இந்த காலையில் திருவெம்பாவை பாடல்கள் தான் கோயிலில் எல்லாம் பாடப்படுதான். அப்படிப்பட்ட பெருமையுடையது. அதுக்கப்புறம் இவர் கடைசியாக சிதம்பரம், அவருடைய ஆசைப்படியே சிதம்பரத்துக்கு வந்து சேர்றார். சிதம்பரத்தில் காலை வச்ச உடனே அவருக்கு தில்லையே சிவலோகமாக காட்சி அளிக்குது. அந்த ஆனந்த கூத்தாடும் சிற்றம்பலத்தானை அவருடைய அந்த நடன கோலத்தை பார்த்ததும் அப்படியே கண்ணீர் விட்டு கண்டப்பத்து அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள், போற்றி திரு அகவல், கீர்த்தி திரு அகவல், திரு அண்டப்பதிகம், திருச்சுண்ணம், திரு உந்தியார், திருப்பூவல்லி, திரு அச்சோ பதிகங்கள் என பல பதிகங்கள். மொத்தம் 51 தலைப்புகளில் திருவாசக பாடல்கள்.
இதில் மொத்தம் வந்து திருவாசக பாடல்கள் 658 பாடல்கள் மொத்தம் இருக்கான். நம்ம இவர் மீனாட்சி சுந்தரம் ஐயா சொல்லியிருக்காரு. இந்த மொத்தம் எத்தனை திருவாசக பாடல்கள் இருக்குங்கிறதுக்கு சிவபுராணத்தில் ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, அந்த நம்ம முதல்ல நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கன்னு 6 வாழ்க வருதான். அதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் வாழ்த்தின பிறகு எல்லாருக்கும் நல்லா வெற்றியே கிடைக்கணும்னு சொல்லி வெல்க வெல்க வெல்கன்னு அடுத்த 5 வரிகளில் 5 வெல்க, அதுக்கப்புறம் 8 போற்றிகள். 8 போற்றிகள். அப்போது 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றிகள். 658 திருவாச பாடல்களோட எண்ணிக்கையை அவர் அப்படி சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் குறிப்பிட்டிருக்காருன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அதில் முதல் பாடல் திருவாசகத்தோட முதல் பாடல் சிவபுராணம், கடைசி பாடல் வந்து திரு அச்சோபதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாடல் தான் அவருடைய கடைசி பாடல். இப்போது இவர் இந்த தில்லையில் சிதம்பரத்துக்கு இலங்கையிலிருந்து பௌத்த சமயத்திலிருந்து சில பேர் வர்றாங்க. நம்ம சைவ சமயத்தை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. இந்த சமயம் வந்து பொய்யான சமயம், பொருளே கிடையாது, எங்களுடைய புத்தர் தான், அவரை தவிர வேறு கடவுளே கிடையாது, புத்த மதம் தான் இந்த உலகிலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லி வம்புக்கு வாது செய்ய வர்றாங்க. தில்லை 3000 அந்தணர்களே இவங்கக்கிட்ட வாதில் தோற்று போகிறாங்க. அப்போது அவங்களாம் இறைவன்கிட்ட வேண்டி மனமுருகி, எங்களுக்கு இயலவில்லையே இவங்களோட போட்டி போட அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டி அழுகிறாங்க. அப்போது சிவபெருமான் அவங்க கனவுல தோன்றி மாணிக்கவாசகரை பற்றி சொல்லி அவரை அழைத்து வந்து இந்த பௌத்தர்களோடு மோதவிட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே இவங்களும் அவரை மாணிக்கவாசகரை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போது வாதம் தொடங்குது. முதல்ல பௌத்தர்கள் பேசுகிறாங்க, உங்களுடைய வேத மொழிகள் எல்லாம் பொய், பொருளற்றவை, சிவனிடமும் திருநீற்றிடமும் உங்களுக்கு மயக்கம் இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை பற்றி உயர்த்தி பேசுகிறீங்க. மரத்தோட காய் ருத்ராட்சம், சாணியை தீயில் போட்டு அதை காய வச்சு நெருப்பில் போட்டால் அதுதான் திருநீர். இப்போது இந்த இரண்டுக்கும் உங்கள் சிவனுக்கும் உள்ள தொடர்பை எங்களுக்கு நீங்கள் நிரூபித்து காட்டணும். 7 நாட்கள் அதுக்குள்ளே நீங்கள் நிரூபிக்காட்டால் இந்த பொன்னம்பலமே எங்களுடைய மடமாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சூள் உரைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் பேச ஆரம்பிக்கிறார். மாணிக்கவாசகர் வாது செய்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, வேதங்களுடைய மந்திரங்கள், திருநீற்றோட மகிமையை எடுத்து சொல்கிறாரு. அப்போது பசுமாடு சாணி போடுறப்பவே ஒரு சுத்தமான மண் கலையத்தில் அதை அப்படியே வாங்கி அதை வந்து அதில் காய வச்சு செஞ்ச உருண்டையை நெருப்பில் போட்டு காட்டுறாரு. நெருப்பில் போடுறாரு. போட்ட உடனே போட்டு மந்திரம் ஜெபிக்கிறார். மந்திரம் ஜெபித்த உடனே அது வந்து உள்ள அனலாகவும் வெளியே சாம்பலாகவும் இருக்குது. அதை கூப்பிட்டு காட்டுறாங்க. பௌத்தர்களில் கூப்பிட்டு காட்டி, அடியும் முடியும் காணப்பெறாத அருட்பெருஞ்சோதியாய் பெரும் நெருப்பாய் உள்ள ஈசன் சாம்பலை மேனியில் அணிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருநீருங்கிறது சூட்சும வடிவம். திருநீர் சிவனுடைய ஆபரணம். சிவன் அணிவதாலேயே ருத்ராட்சத்துக்கும் கங்கைக்கும் பெருமை. இப்படி பல விதமாக எடுத்து சொல்லியும் அந்த பௌத்தர்கள் அவங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளவே இல்லை. கடைசியில் வாங்க எல்லாரும் சோழ மன்னன்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சோழ மன்னன்கிட்ட போகிறாங்க. சோழ மன்னனுடைய மகள் வந்து ஊமை பெண்ணாக இருக்கா. அப்போது அந்த ராஜா சொல்கிறாரு, இந்த ஊமை பெண்ணை உங்கள் 2 பேரில் யார் பேச வைக்கிறீங்களோ அவங்க தான் இந்த வாதத்தில் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லிடுறார். உடனே இந்த பௌத்தர்கள் வந்து எப்படியாவது இந்த சைவ சமயத்தை தரமட்டம் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாட்ட சொல்கிறாங்க. போட்டியில் தோற்று போகிறவங்கள கரும்பாலையில் போட்டு அரைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு யோசனை சொல்கிறாங்க. அவங்களுக்கு நினப்பு, நம்ம எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கனவு கண்டுட்ருக்காங்க. ஆனால் இறைவனோட திருவிளையாடலை யாராலும் கணிக்க முடியாது.
அவங்க ஏதோ மந்திரம் சொல்லி மந்திர தண்ணியை அந்த இளவரசியோட முகத்தில் தெளிக்கிறாங்க. நிறைய கற்ற மந்திரங்கள் அனைத்தையும் பிரயோகிக்கிறாங்க அந்த பொண்ணு மேலே. ஆனாலும் அந்த பொண்ணோட நாக்கு ஒரு இம்மி கூட அசையலை. அதுக்கப்புறம் அவர் மாணிக்கவாசகரை பார்த்து, இப்போ நீங்கள் உங்கள் திறமையை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். மாணிக்கவாசகர் வந்து 2 அடிகள் உள்ள ஒரு 20 பாசுரங்களை பாடுறார். பாடிட்டு இறைவனை வேண்டி அந்த பொண்ணுக்கு திருநீர் பூசி, இப்போ நான் பாடின பாடல்களை நீ அப்படியே திருப்பி பாடுன்னு திருநீரை பூசி அந்த பொண்ணுக்கு சொல்கிறாரு. அந்த பொண்ணு அப்படியே ஒரு வரி கூட பிசகாமல் அந்த பாடல்கள் முழுவதையும் பாடிட்டான். அந்த பாடல்கள் தான் வந்து திருச்சாழல் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுது. இப்போது அந்த மன்னன் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சு போட்டியில் இவங்க தான் நம்ம சைவ சமயம்தான் வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டு அந்த மன்னனும் அந்த நாட்டு மக்களும் நம்ம சைவ சமயத்து சிவனுடைய அன்பர்களாக ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு மாணிக்கவாசகர் வந்து அந்த தில்லையை விட்டு வேறு எங்கேயுமே போகல. அவர் அங்கேயே ஒரு தவச்சாலை ஒன்று அமைச்சு அவர் அங்கேயே தங்கியிருக்கார். அதுதான் அவருடைய இறுதி இது. இப்போது அவர் வந்து இப்போ கடைசி காலத்தில் வந்து வெறும் இலைகளை மட்டுமே உணவாக சாப்பிட்டு உறக்கத்தை தவிர்த்து நிஷ்டையிலே இருக்கார். ஒரு நாள் வந்து ஒரு அந்தணர் ஒருத்தர் வர்றார். வேறு யார், நம்ம சிவபெருமானே அந்தணர் வடிவில் வர்றாரு. இந்த மாணிக்க வாசகருடைய அந்த தேன் அமுதான திருவாசகத்தை தன் கைப்பட எழுதுறதுக்காக இறைவனே வந்திருக்கார். வந்தவர் ஐயா வணக்கம், நான் இந்த ஊரை சேர்ந்தவன். நீங்கள் பாடிய பாடல்களை பல முறை நான் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். ஏன்னா அந்த பாடல்களையெல்லாம் நான் வந்து பாராயணம் செய்ய விரும்புகிறேன். அதனால் நீங்கள் அந்த பாடல்களை சொன்னீங்கன்னா நான் அதெல்லாம் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது இவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே யாருக்கும் பிடிச்சு போகிற முகம், கண்கள் ஒளி பொருந்திய கண்கள். இவர் வந்து தன்னையே அறியாமலே சம்மதம் தெரிவித்து பாடல்களை சொல்கிறதுக்கு தயாராகிட்டார். இப்போ இறைவனும் எழுதுறதுக்கு தயாராகிட்டார். ஆனால் வந்திருப்பது இறைவன் தாங்கிறத மாணிக்கவாசகர் உணரலை. தன் நிலையவே தன்னையே மறந்து மெய்மறந்து அப்படியே பாடல்களை, திருவாசக பாடல்களை மடை திறந்த வெள்ளம் போல சொல்கிறார். அவர் சொல்லிய வேகத்திலேயே எல்லா பாடல்களையும் இறைவன் ஏட்டில் எழுதிட்டார். ஆனால் எல்லா திருவாசக பாடல்களையும் எழுதியும் இறைவனுக்கு போதவில்லையாம். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லி சொன்னாராம். திருவம்பாவை தான் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லவும் அவர் அதையும் பாடி முடித்தார். இப்போது எல்லாம் பாடி முடித்த பிறகு, எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் இவர் வந்து தன்னுடைய நிலைக்கே வர்றார். வந்தவுடனே அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு உணர்வு தட்டுது. இந்த நடந்த எல்லாத்துக்கும் பின்னணியில் இறைவன் இருக்கார் அப்படிங்கிறத இவர் உணர்றார். உணர்ந்து தன்னை மறந்து பாடிக்கிட்டு இருந்தவர் இப்போ நிமிர்ந்து வந்தவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த கணம் கூட அவர் இறைவன் அதுக்குள்ளே மறைஞ்சிட்டார். அவர் எழுதின ஓலைச்சுவடிகளோடையே அவர் மறைஞ்சிட்டார். மறைஞ்சோடனே இவர் அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சு ஓடுது. மறைஞ்சு போன அந்த இறைவனை தேடி தேடி அலைகிறாரு. எங்கேயுமே பார்க்க முடியல. தன்னை ஆட்கொண்ட இறைவன் நேருக்கு நேர் இருந்தும் தன்னால் உணர முடியாமல் இருந்ததை எண்ணி எண்ணி கண்ணீர் வடிக்கிறார். அதே நேரத்தில் இறைவன் வந்து சிதம்பரம் கோவிலுக்கு போய் அந்த நடராஜ பெருமாள் சந்நிதியில் கருவறை வாசலில் அந்த ஓலைச்சுவடிகளை வச்சுட்டு மறைஞ்சிட்டார். அடுத்த நாள் காலையில் பூஜை செய்ய வந்த அர்ச்சகர் வந்து இந்த ஓலைச்சுவடிகளை பார்க்குறாரு. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் தில்லை 3000 அந்தணர்கள் கையில் கொடுத்துட்டார். அவங்க அந்த ஓலைச்சுவடிகளை பார்க்குறாங்க. சும்மா லேசாக பிரித்து மட்டும் பார்க்குறாங்க. அழகிய திருவாசக வரிகள் வந்து எழுதப்பட்டிருக்கு. உடனே அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். இதை யார் இங்கே கோயிலில் கொண்டு வந்து வச்சா? பூட்டி இருந்த கோயிலில் இதை யார் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறைவனை மனசார வேண்டிக்கிட்டு அதை அப்படியே படிக்க தொடங்குறாங்க. ஓலைச்சுவடியை அப்படியே படிக்கிறாங்க. திருவாசகம் தொடங்கி பாட்டுடை தலைவனாக சிவபெருமானை கொண்ட அந்த திருக்கோவையார் வரைக்கும் எல்லா பாடல்களும் இருந்தது. பாடல்களை படிக்க படிக்க அதன் மூலம் எழுந்த உணர்வு கேட்போர் அனைவருடைய மனதையும் உருக்கி விட்ட அந்த நிகழ்வு அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது.
எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே மறந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாடல்களோட முழு அர்த்தத்தையும் அவங்களால விளங்கி கொள்ளவே முடியவில்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து பாடல்கள் முடிவில் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு சொல்லி கையெழுத்திட்டு இருந்ததாம். அதுவும் இவங்களுக்கு என்னன்னே தெரியல. ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சு மாணிக்கவாசகர் மூலமாக இறைவன் நமக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறாரு, அதை அவர்கிட்டயே நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவருடைய தவச்சாலைக்கு வர்றாங்க. வந்தோடனே எல்லாரும் பார்க்க வந்திருக்கிறத நினச்சி மாணிக்கவாசகர் என்ன காரணத்துக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இவங்க வந்து அந்த கருவறையில் ஓலைச்சுவடி எடுத்தது முதல்ல தாங்கள் பூரா படித்தது வரைக்கும் சொல்லி கடைசியில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான்னு கையெழுத்திட்டது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடித்தாங்க. அப்புறம் சொல்லிவிட்டு இதுக்கு விளக்கம் கேட்குறதுக்கு தான் உங்ககிட்ட நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓலைச்சுவடியை அவர் கையில் கொடுக்குறாங்க. அந்த ஓலைச்சுவடியை பார்த்த உடனே அவர் அப்படியே கண்ணில் ஒற்றிக்கிட்டு ஒவ்வொரு சுவடியாக தடவுறாரு. இறைவனின் கைப்பட்ட சுவடிகள் அப்படின்னு சொல்லி தடவி தடவி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த அழகிய சிற்றம்பலத்தான்னு இறைவனுடைய கையெழுத்தை பார்க்கையும் அப்படியே அவர் திரும்ப கண்ணீர் ஓடுது. இறைவனுடைய திருவிளையாடலை எண்ணி எண்ணி அவர் உருகிறாரு. இறைவனின் கைகளால் எழுதப்பட்ட அந்த தமிழை பார்த்து பார்த்து அவர் அப்படியே பூரிச்சு போகிறார். இதை பார்க்குறதுக்கு 2 கண்கள் போதவில்லையே, இந்த எளியேன் சொன்னதை உன் திருக்கரங்களால் எழுத நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லி நிற்கிறாரு. அப்போது அவருடைய உள்ளத்தில் இறைவன் வந்து அப்படியே ஒரு ஒளி பிழம்பாக தோன்றி, நீ என்னை அடையும் காலம் வந்துவிட்டது அப்படின்னு மட்டும் சொல்கிறார். அப்போது மாணிக்கவாசகர் வந்து அந்த சபையில் இருக்கிற தில்லை அந்தணர்களை பார்த்து, இந்த இதுக்கு பாடலுக்கு வந்து நான் பொருள் சொல்லணும்னா நான் வந்து அங்கே சிற்றம்பலத்துக்கே வந்து பொருள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு வர்றாங்க. இந்த இவர் வந்து மாணிக்கவாசகர் ஆடல் அரசன் வீற்றிருக்கும் அந்த கருவறையை சுட்டி காட்டி, இந்த பாடல்களுக்கெல்லாம் பொருள் இந்த பொன்னம்பலத்தானே, இந்த பாடல்கள் அனைத்துக்கும் பொருளாவான் அப்படின்னு சொல்லி அப்படியே கையை காமிச்சிட்டு அவர் அப்படியே கருவறைக்குள்ளே போகிறாரு. அங்கு தோன்றிய அந்த பேரொளியில் அவர் அப்படியே இறைவனோட 2ஆக கலந்துடுறாரு. அந்த நாள் தான் வந்து ஆனி மகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த திருவாசக பாடலில் ஒரு பாடலை உங்களோடு பாடி மகிழ்ந்துக்கிடுவோன்னு நினைக்கிறேன். நானும் அந்த பாடலுக்கு உருகியிருக்கேன். இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன், அத்தனையும் துறந்தொழிந்தேன், அத்தனையும் துறந்தொழிந்தேன். இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ, புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து, இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்தெம்பெருமான் அணங்கோடு அணி தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ, புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. எந்தை எந்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான், அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ, பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ. சீரா திருவடி தின்சிலம்பு சிலம்பு ஒலிக்கே ஆராத ஆசையதாய் அடியேன் அகமகிழ, அடியேன் அகமகிழ, அடியேன் அகமகிழ. சீரா திருவடி
திஞ்சிலம்பு சிலம்பு ஒலிக்கே ஆராத ஆசையதாய் அடியேன் அகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ பூவல்லி கொய்யாமோ. திருப்பூவல்லிங்கிற தலைப்பில் வர்ற ஒரு பாடல் எனக்கு ரொம்பவும் என்னை கவர்ந்த பாடல். இப்போ நம்ம வள்ளலார் மாணிக்க வாசகரை பற்றி வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளலார் ராமலிங்க அடிகளால் சொல்லியிருக்காங்க. குரு வடிவாக திருவடி தீட்சை தந்த அந்த சிவபெருமானை பக்தியில் நனைந்து நனைந்து உருகி உருகி பாடியது தான் இந்த திருவாசகம் என்ற தேன் அருவி. இன்றைக்கு இந்த தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்து இவ்வளவு நேரம் பொறுமையோடு இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன்.